ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்ல மழையெல்லாம் பெஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது கிளைமேட்லாம் ரொம்ப அப்படியே ஸ்வீட்டாக இருக்குது. நம்மளோட கோல்டன் சன்செட் இன்றைக்கி செகண்ட் டே தான். ஆனாலும் அதுக்கு நல்லா அழகான ஒரு எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பட்டு வந்திருக்கு கோல்டன் சன்செட்டில் பாருங்கள். இங்கேயும் வந்து ஒரு குட்டி ஸ்டாண்டிங் லீஃப் கூட பட் இருக்குது. இங்கே 2 பட் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு குட்டி பட்டு வந்திருக்கு. நிறைய பட்டு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ஃப்ளவர் ஆகிருக்கு. இன்னும் பெரிய ஃப்ளவர் வரும்போது அழகாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி நம்ம ரிஷி இன்றைக்காச்சும் நம்ம கொஞ்சம் மலர வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இன்னும் எனக்கு வந்து பெரிய ஸ்டாண்டிங் லீஃபே வரல. அதுக்குள்ளே தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து மெச்சூர் ப்ளூம் வரும்போது தான் இப்போ இந்த 3rd ஃப்ளவர்லேயே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சென்டர் போர்ஷன் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா பெருசாக வரும்போது அழகாக வரும்னு எதிர்பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மலர வைக்க முடியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. நிறைய பெட்டல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இவ்வளோ பெட்டல்ஸ் இருக்கிற ஒரு ஒயிட் வெரைட்டி நான் பார்க்கல. இன்னும் இவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது குட்டி குட்டியாக. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் சென்டர் போர்ஷன் கொஞ்சம் தெரியுது. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த ஃப்ளவர் பார்க்கும்போது, இந்த பட்டு பார்க்கும்போது எப்போவுமே மலர வைக்கலாமான்னு தோணும். பட் வந்து நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்து நல்லா சென்டர் போர்ஷன் தெரியட்டும்னு வச்சுட்டு இருந்தேன். இதில் வந்துருச்சு சென்டர் போர்ஷன். முன்னே இருந்த ஃப்ளவர்லலாம் அப்படி வரல. இது ரொம்ப அழகாக தெரியுது. லைட்டாக அந்த பெட்டலோட டிப்பு வந்து வெயிலும் மழையும் மாறி மாறி வந்ததுனால காயிற மாதிரி ஒரு டாட் மாதிரி வந்துடுச்சு. ஆனாலும் ரொம்பலாம் ஒன்றும் பாதிப்பு வரல. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரிஷியோட டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. இப்போதைக்கு இல்லை, வரும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளோட ஜூலியட்டு பெட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜூலியட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஜூலியட்டு. அதே மாதிரி நம்மளோட புது வெரைட்டி ஷோபாலே அழகாக பட் வந்திருக்கு. பெரிய ஒரு ஃப்ளாட்டிங் லீஃப் கூட தான் இந்த பட் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், அது இந்த டப்பு தான். இந்த லீஃப் வந்து ஷோபாவுது. இது இந்த டப்பில். இது வந்து அனாஹட்டா. சூப்பராக இருக்குது அனாஹட்டா. பாருங்கள், கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டிங் லீஃப் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போவே பாருங்கள் 3 பட்டு வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு புது வெரைட்டி தான் அனாஹட்டா. நம்மளோட குடமுல்லை தான் தனியாகவே மலர்ந்துருச்சு. நமக்கு ஆக்சுவலி டைமே கிடைக்கல. ஃப்ளாட்டிங் லீஃப், சின்ன சின்ன ஃப்ளாட்டிங் லீஃப் கூடயே நிறைய பட் வந்துருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இது மெச்சூர் ப்ளூமெல்லாம் இல்லை, சும்மா ஃப்ளாட்டிங் லீஃப் கூட வந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் தான். இப்போ தான் சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் வந்திருக்கு. ஆனால் நிறைய பட் இருக்குது. இங்கேயும் ஒன்று இருக்குது. இது நம்ம மலர வச்சு பார்க்கலாம். இதுலேயும் பாருங்கள், ஃபுல்லாக பட்டாக இருக்கும். இவ்வளோ குட்டி பிளான்ட்டில் எத்தனை லீஃப் இருக்குதோ அத்தனை லீஃபுக்குமே வந்து பட் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே இம்மெச்சூர் ப்ளூம் தான். இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சின்னதாக ரொம்ப அழகாக இருக்குது. குடமுல்லை இது பேர். டியூபர்ஸ் வரும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளோட அதிதி ரீபாட்டிங்க்கு அப்புறம் திரும்ப ஃபுல்லாக பட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளோட டோராவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இது இம்மெச்சூர் ப்ளூம் தான். ரீபாட்டிங்க்கு அப்புறம் ஃப்ளாட்டிங் லீஃபில் வந்த பட்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டார்க்கு கலர் வரும். ஆனால் இது வந்து கலர் கொஞ்சம் ஃபெய்ட் ஆகிப்போச்சு. பெட்டல் கவுண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் டோரா. இது ஆக்சுவலி நேற்றே மலர வச்சுருக்கலாம். வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கலர்லாம் ஃபெய்ட் ஆகிப்போச்சு. ஆனால் ரொம்ப நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். மெச்சூர் ப்ளூம் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் டார்க் பிங்க்கில். அதே மாதிரி நம்மளோட அஃபெக்ஷன் 16 குட்டியாக பட் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. இனிமேல் வந்து மழை சீசனுக்கு நிறைய அசோலா இப்படி வளரும். எல்லோரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுங்க. இல்லைன்னா நம்மளோட பிளான்ட்டோட உரமெல்லாம் அது எடுத்துக்கும்.
நம்மளோட மயூரி தான் இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இதில் ஒரு ஃப்ளவர் இருக்கும். இது வந்து இன்னும் கொட்டலை. இப்போதவே ஒரு 5-6 நாள் ஆகுது. திரும்ப எத்தனை பட்டு வந்திருக்கு பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம மலர வச்சு காட்டுறேன். இதோட டியூபர்ஸ் இப்போ கேட்டு வருவீங்க, எனக்கு தெரியும். பட் ஆனால் இதோட டியூபர்ஸ் இப்போ இல்லை. இது ஃப்ளவரிங் ஸ்டேட்டில் இருக்குது. வரும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டுருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட மயூரி. எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற வெரைட்டிக்கு தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்காகவே நான் புதுசாக வர்றது எல்லாமே கலெக்ட் பண்ணுறேன். இப்போல்லாம் இன்னும் எல்லாருமே அதான் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஃப்ளவர் நிறைய பெட்டல்ஸோடு வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பிளான்டே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல பெரிய லீஃபெல்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய பட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து இது நம்ம மலர வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக நம்ம கொஞ்சம் டேஸ் அதிகமாக இதோட அழகு பார்க்கலாம். அதனால தான் நம்ம மலர வச்சு கொடுக்குறோம். அப்படி தொட்டால் மலர்ற ஸ்டேஜ் வரும்போது மட்டும்தான் மலர வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பெட்டல்ஸ் வந்து இவ்வளோ அழகாக அப்படி வரும். இல்லைன்னா இப்படி வராது நம்மளுக்கு. இன்றைக்கி நம்மளோட சிஎம் ஜாஸ்மின்லேயும் வந்து ஃப்ளவர் இருக்குது. இது வந்து செகண்ட் டே தான். இன்றைக்கி நம்மளது கொஞ்சம் டியூபர்ஸ் இருக்குது. அந்த டியூபர்ஸ் எல்லாமே இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டுறேன். எல்லோரும் தயவு செஞ்சு வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வந்து டியூபர்ஸ் வேணுங்கிறத எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதோட ஃப்ளவர் பிக்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும்னு சொன்னிங்கன்னா நான் கொடுத்துருவேன். இந்த பிளான்ட்டு வந்து சேலுக்கு இருக்குது. இதில் ஒரு 2 பிளான்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிஎம் ஜாஸ்மின் இது வந்து 180 rupees வரும். ரொம்ப அழகான ஒரு ஒயிட் வெரைட்டி. இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி வைகை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு லாட்டஸ் தான். ரொம்ப சூப்பரான நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இந்த டியூபர் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு க்ரோத் டிப்பு தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 25 rupees. இது நான் கொஞ்சம் லெங்க்த்தை கட் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து இங்கே ஒன்று இருக்குது. ஒரு பியூர் ட்ராபிக்கல் வெரைட்டி தான் இது. இது வந்து 75 rupees. அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees. இது டேர்ன் ஆகிருக்கும், அவ்வளோதான். இங்கேயும் ஒன்று இருக்குது. இது வந்து 80 rupees. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து 180. இங்கேயும் ஒன்று இருக்குது. இது வந்து 100. அதே மாதிரி 180 தான் இன்னொரு டியூபர் இருக்குது. 180. அதே மாதிரி இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதுவும் வந்து 180. அதே மாதிரி இதெல்லாம் வந்து டியூபர்ஸே கிடைக்காத வெரைட்டி தான். இங்கே ஒன்று இருக்குது, நல்ல பெரிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 200. இங்கே ஒன்று இருக்குது, 200. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போதுலேருந்தே பூக்கும். எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் ஃப்ளவர்ஸும் கொடுக்கும். இங்கே ஒன்று இருக்குது, 200. அதே மாதிரி இங்கே 2 பெரிய டியூபர்ஸ் இருக்குது. இது வந்து 220. இதை நான் கட் பண்ணி தான் அனுப்புவேன். ஏன்னா நம்ம இவ்வளோ லாங் அனுப்புனீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 டியூபர்ஸு. இது வந்து 220. இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு வைகாவில். நான் வந்து ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். ஒரு அழகான ஒயிட் வெரைட்டி தான் இது. தனியாகவே மலரவும் செய்யும். நிறைய பேர் அந்த மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, தனியாக மலர்ற மாதிரி வேணும் அப்படின்ட்டு. இது தனியாக மலரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நம்மளோட கியூனோஃபார்ட் அப்படிங்கிற வெரைட்டி தான். பாருங்கள், இதோட ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே வந்து பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லீஃப் கூடயும் பட்டு இருக்குது. கியூனோஃபார்ட் வந்து எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஒரு சூப்பரான வெரைட்டி தான். ரொம்ப அழகான ஒரு ரெட்டிஷ் பிங்க் ஃப்ளவரும். அடுத்து நம்மளோட வெரைட்டி வந்து சாந்தினி அப்படின்ட்டு அழகாக டபுள் ஷேடில் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அதுதான் வந்து இதோட ஒரு ஸ்பெஷல். நிறைய ப்ளூம் ஆகும். ஸோ இதோட கொஞ்சம் டியூபர்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து நிறைய டியூபர்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு சைஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதில் வந்து 50 rupees டியூபர்ஸ்லேருந்தே இருக்குது. இந்த சைஸ் டியூபர்ஸ் வந்து நம்ம 180க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த சைஸ் டியூபர்ஸ் வந்து 200க்கு கொடுக்குறோம். 180. அதே மாதிரி இந்த சைஸில் 150ல் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன டியூபர்ஸ் இருக்குது, 50 rupees. அதே மாதிரி
50. இதெல்லாம் வந்து 80 ருபீஸ். அந்த மாதிரி தான் சைஸில் நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், 75 ருபீஸ்னு அந்த சைஸ் வரும். இது வந்து 75 தான். அந்த மாதிரி சைஸில் டியூபர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் காமிக்கல, அப்ராக்சிமேட்டாக சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட டியூபர்ஸு. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து அவங்களோட முன்னே வாங்கி வச்ச பிளான்ஸை ரீபாட்டிங் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துட்டு அது அழுகி போகிறதா வந்து சொல்கிறாங்க. சில பேர் என்கிட்ட அப்படி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து லாட்டஸ் வாங்கிடுறாங்க, ஆனால் அந்த ரீபாட்டிங் பற்றியே தெரிய மாட்டேங்குது. உங்களோட பிளான்ட்டில் வந்து க்ரோத் இல்லை அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு 2 வீக்ஸ் வரைக்குமே விட்டுட்டு அதை வந்து கைவிட்டு செக் பண்ணுங்கள். அதில் டியூபர்ஸ் உங்களுக்கு தென்படும். டியூபர்ஸ் இல்லைன்னா ரொம்ப தின்னாக அப்படியே சும்மா லைட்டான ஒரு திக்னஸ் இல்லாத ஒரு வள்ளி மாதிரி தான் தெரியும். அப்படி இருந்ததுன்னா ரீபாட்டிங் பண்ண வேண்டாம். நீங்கள் செக் பண்ணுறத அந்த ஒரு ப்ரொசீஜரில் அதுக்கு ஒரு ஷாக் மாதிரி கிடைக்கும் போது பிளான்ட் வந்து திரும்ப உங்களுக்கு ஃப்ளவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களோட பிளான்ட் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது போயிடுச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது போகலை, அதுக்கடியில் கிழங்கு இருக்கும். ஸோ வந்து அதை எடுத்து நீங்கள் ரீபாட்டிங் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நம்மளோட பூ வந்துட்டு இருந்த பிளான்ட்ஸ் கூட சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு நிறைய பூ வந்தது ஆனால் இப்போ அது வந்து என்னன்னே தெரியல போயிடுச்சு அப்படின்ட்டு. நிறைய பேர் இந்த ரீபாட்டிங் பற்றி தெரியாமலே நிறைய பிளான்ட்ஸை வந்து நஷ்டப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாதீங்க. நம்மளோட பிளான்ட்டுக்கு வந்து ரீபாட்டிங் தேவை. அதனால தான் அதில் க்ரோத் இல்லாமல் லீஃப் வராமல் நிற்குது. நம்மளோட மிராக்கிள் தான். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நேற்று மழையில் கொட்டி போச்சு. இதெல்லாம் வந்து இதோட மெச்சூர் ப்ளூமே இல்லை. நல்லா சூப்பராக என் கை சைஸ் அளவுக்கு இதில் வந்து ஃப்ளவர்ஸ் மலரும். பாருங்கள் எப்படி பட்டு வந்துருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்கும். 2 பட்டு ஒட்டுக்காக இருக்குது. இங்கேயும் இருக்குது. வர எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் நம்மளுக்கு வந்து பட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு குட்டி பட்டு வந்துருந்துச்சு, காஞ்சிருச்சு. நம்மளோட ப்ளூ விசில் வாட்டர் லில்லி இதோட கொஞ்சம் பிளான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த சேம் பிளான்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து 150. வேண்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அருணிமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வச்சுட்டிங்கன்னா ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே கண்டினியூஸாக பட்டு வரக்கூடிய, இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா மிராக்கிள், அந்த மாதிரி கண்டினியூஸாக பட்டு வரக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் நம்மளோட அருணிமா. அருணிமாவில் கொஞ்சம் டியூபர்ஸ் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக எனக்கு ஃப்ளவர் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கலாம் செலக்ட் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்மலாம் சேலில் கொடுக்குறோம். பாருங்கள், அருணிமாவோட இந்த டியூபர் வந்து 180. இங்கே ஒன்று இருக்குது 150. இங்கே ஒரு பெரிய டியூபர் இருக்குது 200. இங்கேயும் இருக்குது 180. இது மாதிரி இங்கே ஒரு சின்ன ஒரு திக் ரன்னர் மாதிரி இருக்குது. இது வந்து 50 ருபீஸுக்கு கொடுக்குறோம். இங்கே ஒன்று இருக்குது 120. இங்கே ஒன்று இருக்குது 75. இங்கே ஒன்று இருக்குது 180. இதுதான் நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க எனக்கு சீக்கிரமாக மெசேஜ் அனுப்பிங்கோங்க. சீக்கிரமாக இது தீர்ந்து போயிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டு வாங்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஏன்னா இதோட ஃப்ளவர்ஸ் வந்து நிற்கிற அந்த ஒரு வீடியோ பார்த்தா யாரும் வாங்கிடுவோம். நம்ம அந்தளவுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம டியூபர்ஸை பிளான்டிங் பண்ண பிறகு பாருங்கள், நம்மளோட இந்த டப்பில் தண்ணி இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றும்போது ஜஸ்ட் மண்ணு கலங்காமல் ஊற்றுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் இதை காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி வெளியில் தெரிகிற மாதிரி பிளான்டிங் பண்ணியிருக்கேன். அந்த ரூட் இருக்கிற பாகம் பாருங்கள், அந்த போர்ஷன் உங்களுக்கு வெளியில் தெரியும். அதிலிருந்து அந்த செடி மண்ணுக்குள்ளே வளர்ந்து இந்த சைடில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து லீஃப் வெளியில் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுதான்னு நான் தெரில, நான் ஒரு அளவுக்கு தான் காமிக்க முடியுது. இந்த மாதிரி இது வெளியில் வரும். இந்த மாதிரி வெளியில் வரணும். நம்ம டியூபர்ஸை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 5 டேஸில் இந்த மாதிரி வந்து இந்த லீஃப் வந்து மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வரும். இப்படி வரலன்னு நம்மளோட பிளான்ட் வந்து வளரலன்னு தான் அதோட அர்த்தம். இப்போ இது பாருங்கள் இப்படி வளர்ந்துருக்குன்னு. உங்களோட பிளான்ட்டை பிளானிங் பண்ணி அப்படியே விடாமல் நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கணும். அது வளருதா என்ன, இல்லை அது ஃப்ளாட் ஆகி வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி பிளானிங் பண்ணிவிட்டு பாருங்கள். லீஃப் லெவல் வந்து லீஃப் லெவலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். மழை வந்து இது நிரம்பிடுச்சுன்னா கூட குறைச்சி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம பிளான்ட்டை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கேர் பண்ணணும். பிங்க் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லைட்டும் டார்க்கும் ஷேடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த பிங்க் ஸ்ப்ளாஷோட 2 பிளான்ஸ் வந்து சேலுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 280 ருபீஸ். ரொம்ப பெரிய சைஸில் ஃப்ளவர்ஸ் தான் வரும். பாருங்கள் என் கையில் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. யூஸ்வலாக நம்மளோட வாட்டர் லில்லிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இது பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர் தான். அழகான ஒரு வெரைட்டி. ஸோ வேண்டவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு 2 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும்.
அதே மாதிரி லைட் பிங்க் ஷேட்லேயும் ஒரு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பி விடுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் பெட்டல் தான், இந்த கலர் வர மாதிரியும் கொஞ்சம் டார்க்காக வர மாதிரியும் பிளான்ட் அவைலபிலிட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, 2 பிளான்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நம்மளோட சனம்ஜாய் இது சேலுக்கு இல்லை, என்னோடய மதர் பிளான்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஃப்ளவராக இருக்குது அழகாக. இதோட லீஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தவிக்கன்லேயுமே வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளவர் இருக்குது. இதுவும் என்னோடய மதர் பிளான்ட்டு தான். என்னோடய பிங்க் ஜூபிட்டர் அழகாக நிறைய பட் வந்திருக்கு. நம்மளோட மிக்ராந்த ப்ளூவோட கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். 2 பிளான்ஸ் இருக்குது கொடுக்கறதுக்கு. பீக் ஆஃப் பிங்கோட ஒரே ஒரு டியூபர் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட பீக் ஆஃப் பிங்கு. எல்லாமே ரன்னர்ஸ் தான் இதில் இருக்குது. ரன்னர்ஸ் நான் கொடுக்கல. இல்லை யாருக்காவது வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. இதுதான் பீக் ஆஃப் பிங்கோட டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 220. கொஞ்சம் லெங்க்த்தை கட் பண்ணி தான் அனுப்புவேன். 2 க்ரோத் டிப் இருக்கும். ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். வாட்டர் லில்லிஸும் லாட்டஸ் எல்லாம் வாங்கும்போது எல்லாருமே உங்களோட பிளான்ஸை கைக்கு கிடைக்கும்போது உடனேவே தண்ணியில் போட்டு விடுங்க. அதே மாதிரி வாட்டர் லில்லிஸை ஈவினிங்காக பிளான்டிங் பண்ணுங்கள். ரன்னர் க்ரோத் நல்லா வளர்ந்த டியூபர்ஸுமே ஈவினிங்காக பிளான்டிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர்லேருந்து வெயிலில் மட்டும் வைங்க, யாரும் ஷேடில் வைக்காதீங்க. நம்மளோட ஹசாபாத்தின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டினியூஸாக எனக்கு பட் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஆனால் சேலுக்கு இல்லை, அது என்னோடய பிளான்ட்டு தான். அடுத்தது நம்மளது ஒரு காஸ்ட்லியான நியூ வெரைட்டி தான், வேனிலா கெச்சப் அப்படின்னு ஒரு சூப்பரான வெரைட்டி. நான் நிறைய என்னோடய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இதில் வந்து பெரிய டியூபர் சேல் ஆகிடுச்சு, சின்ன 2 டியூபர்ஸ் மட்டும் இருக்குது. ஆனால் 2 க்ரோத் டிப் இருக்கும், இங்கேயும் இங்கேயும். இதோட ப்ரைஸ் நான் வீடியோவில் சொல்லலை, வேண்டவங்க என்ன பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கோங்க. 2 க்ரோத் டிப் இருக்கிற டியூபர்ஸ் தான், நல்ல ரேட்டுள்ள ஒரு வெரைட்டி. உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேட்டு தான். இதான் 2 தான் இருக்குது. நிறைய பேர் என்ன இது கேட்டிருந்தாங்க, பட் யாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால தான் இப்போ வீடியோவில் சொல்லிட்டேன். ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். பிங்க் ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிற வெரைட்டியோட ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி க்ரீன் பிஸ்தா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். நிறைய பேர் என்னை கேட்டு வச்சுருந்த ஒரு வெரைட்டி, பட் யாரும் தான் ஞாபகம் இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 180, 200, 150, 200, 200 இதான் நம்மளோட டியூபர்ஸை. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இருக்குது. அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நல்லா ப்யூர் ஒயிட்டில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய, தட் மீன் ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லையும் ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட க்ரீன் பிஸ்தா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த வெரைட்டி நம்மளுக்கு வைடூரியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். வைடூரியா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். நல்லா அழகான ஒரு வெரைட்டி தான் வைடூரியா. வைடூரியா ஜெம்மோட ஒரு கலர் இது. இதில் வந்து லைட் எல்லோயும் ஒரு பிங்க் ஷேடும் கலந்து தான் வரும். இதுதான் நம்மளோட பெரிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 250. நல்ல பெருசாக நிறைய க்ரோத் டிப் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இங்கேயே இருக்குது 200. இங்கே சின்ன டியூபர் ஒன்று இருக்குது 75. இங்கேயும் பெருசு ஒன்று இருக்குது 220. சின்னதாக 50ல் ஒன்று இருக்குது, இங்கேயும் இருக்குது 50ல். அதே மாதிரி பெரிய டியூபர் இருக்குது இன்னும் 250. இங்கேயும் ஒன்று இருக்குது 220. இதுதான் நம்மளோட டியூபர்ஸை. ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து என்னோடய வைடூரியாவோட பிளான்ட்டு தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக பட் வந்திருக்குன்ட்டு. சூப்பராக நிறைய ப்ளூம் ஆகும். நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி எல்லோ ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இதோட ப்ரைஸ் வந்து 180. நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ப்ரவுட்டான டியூபர் தான். கம்மியாக தான் இருக்குது இதில் டியூபர்ஸு. எல்லோவில் ஒரு சூப்பர் வெரைட்டி தான். நல்லா அழகான பெரிய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். மெச்சூர் ப்ளூம் வரும்போது தான் இதோட அழகே நம்மளுக்கு தெரியும். ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே ஆனால் பூத்துட்டே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து
200. இங்கே ஒன்று இருக்குது 180. இங்கே ஒன்று இருக்குது 180. அவ்வளோதான் நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. கம்மியான டியூபர்ஸ் தான் இருக்குது. எல்லோ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஃப்ளவர்ஸு. ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். வந்து பனி ரோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அழகான ஒரு பெரிய ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. பனி ரோஸோட 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். லாஸ்ட் டைம் கூட நான் வந்து என்னோடய போஸ்ட்டில் ஒருத்தங்களுக்கு மலர்ந்த ஃப்ளவர் காமிச்சிருப்பேன். இப்போ கூட அந்த ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து 200. இங்கே இருக்குது 200. இங்கே இருக்குது 220. இதுதான் நம்மளோட டியூபர்ஸ். 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எஹாக் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர்ஸ் தான். பெரிய டியூபர் வந்து 200. இங்கே ஒரு சின்ன டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. 2 டியூபர்ஸ் தான் இருக்குது ஹேக்கில். அடுத்து நம்மளோட வெரைட்டி ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பட் ஆனால் நான் எல்லாருக்கிட்டையுமே வீடியோ போட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்காது. அதனால தான். இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. இங்கே உள்ளே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சில நேரம் டியூபர்ஸ் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று லாக் ஆகிருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் நம்ம எடுக்கணும். பேக்கிங்கில் வரும்போதும் சரி, பேக்கிங் ஓப்பன் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து கவரில் போட்டு ஒரு இடத்துல செலோட்டே போட்டு இருப்பேன். நீங்கள் ஆப்போசிட் சைடில் சிசர்ஸில் கட் பண்ணி எடுங்க. இந்த டியூபர் வந்து 250. நல்லாயிருக்கும். 3 growth டியூப் இருக்கும். இங்கேயும் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து இது நல்லா ரூட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 200. திக் ரன்னர் தான் இது. இங்கேயும் ஒன்று இருக்குது. இது ஒரு திக் ரன்னர் தான். இதோட ப்ரைஸும் வந்து 200. இது வந்து நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி. கம்மியான டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெரைட்டி மிதிலா அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதோட பட்டோட ஷேப்பே வந்து ஒரு ரவுண்டில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நல்ல பெரிய டியூபர் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நிறைய growth டிப் இருக்கும் பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 250. ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் கொடுக்கும். இங்கேயே ஒன்று இருக்குது. 250 டியூபர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 220. நம்ம நல்ல பெரிய டியூபர்ஸ் தான் கொடுக்குறோம் கம்மியான ப்ரைஸில். இங்கே ஒன்று இருக்குது 220. சின்ன டியூபர்ஸும் இருக்குது. 50 rupeesல இந்த மாதிரி சைஸில் டியூபர்ஸ் இருக்குது பாருங்கள். 50 rupeesோட ஒரே ஒரு டியூபர் நம்ம அனுப்ப மாட்டோம். 2 டியூபரை தான் வாங்கணும் பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 120. இங்கே ஒன்று இருக்குது 150. இந்த மாதிரி சைஸ் வரும். இது வந்து பெரிய டியூபர் தான். இது வந்து நான் சொன்ன மாதிரி 220. இங்கே ஒன்று இருக்குது. நல்ல பெருசாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 250. இதே மாதிரி அடியில் இன்னொரு டியூபர் இருக்குது. இது வந்து நல்ல பெரிய டியூபர் தான். 250 டியூபர். சின்ன டியூபர்ஸ் இருக்குது. 150 டியூபர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து வேண்டவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக கொடுக்குறேன். இதோட ஃப்ளவர் பிக்கை நான் ஆட் பண்ணிடுறேன். இதோட ஃப்ளவரே பார்க்கவே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா இதோட அந்த ஒரு ஃப்ளவரோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் வந்து அப்படி உருண்டையாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் அது விரும்புவாங்க. ஃப்ளவரே வந்து மலர்ந்து நிற்கும் போதும் அது அப்படியே அது தனியாக மலரும் போது அது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே மலர்ந்து அப்படியே ரவுண்டாகவே நிற்கும். எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்த ஒரு வெரைட்டி தான் இது. ஸோ ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து டியூபர்ஸ் பிளான்டிங் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாய்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டியூபர்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாய்ஸ் போடுங்க. அதே மாதிரி டியூபர்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகாத டியூபர்ஸ்னால் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு வெயிலில் வைங்க. அது நல்ல ஸ்ப்ரவுட் ஆன பிறகு மட்டும் பிளான்டிங் பண்ணுங்கள். ஸ்ப்ரவுட் ஆன டியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ரூட் வர ஆரம்பிச்சிருக்குன்னா மட்டும் பிளான்டிங் பண்ணுங்கள். பிளான்டிங் பண்ண பிறகும் வெயிலே தான் வைக்கணும். சில பேர் ஷேட்லலாம் தூக்கி வச்சிடுறாங்க. இன்னும் சொல்லாலும் யாருமே வந்து அதை புரிஞ்சுக்கல. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் பிளான்ட்ஸ்
வாட்டர் லில்லி லாட்டஸ்னாலே அதுக்கு வெயில் தான் வேணும். ஸோ வீட்டுக்குள்ளே நம்மளோட ஷேடில் கார் ஷேட்லலாம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பிளான்ட் அழுகி போயிடும். நம்மளோட ஒயிட் பியோனியில் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, நான் இன்னொரு பாட்டிலேருந்தே எடுத்து போட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் டியூபர்ஸ் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். கேட்டாங்கன்னு இன்னொரு பாட்டை எடுத்தேன், அதில் கொஞ்சம் டியூபர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். சின்ன டியூபர்ஸ் கூட இதில் இருக்குது. ஒயிட் பியோனியில் 50 rupees டியூபர், அதே மாதிரி இது வந்து 150 rupees டியூபர். இந்த மாதிரிலாம் டியூபர்ஸ் கொஞ்சம் இருக்குது ஒயிட் பியோனி. ஸோ சின்ன டியூபர்ஸ் வேணும் அப்படின்னா கூட பாருங்கள். பெருசாக சேல் ஆகிடுச்சு. இன்னொரு டப் அதுக்காகவே எடுத்துட்டேன். இது வந்து 200 இங்கே இருக்குது 200. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வந்து ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஒயிட் பியோனி. நம்மளோட வெரைட்டி ஜம்போ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். 1000 பெட்டல்லையே நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. 1000 பெட்டல் மாதிரியே சிமிலரான ஒரு ஃப்ளவரு. ஏன்னா 1000 பெட்டல் ஹார்டி தான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக தான் ஒரு டைம் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. இவ்வளோ பெரிய டியூபரை நம்ம அந்த ரேட்டில் தான் கொடுக்குறோம். இன்றைக்கி எல்லாம் ரேட்டு கம்மியில் தான் கொடுக்குறேன். ஒரு கிளியரன்ஸ் சேல் மாதிரி தான். நிறைய வந்து கார்டனில் நான் வந்து சேஞ்சஸ் ஒர்க்கெல்லாம் நடத்த போகிறேன். ஸோ இதுவும் 200. இது வந்து 180. இந்த டைமில் வச்சுட்டிங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இது வந்து 100. இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து 180. இவ்வளோதான் நம்மளோட டியூபர்ஸை. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. பீச்சி லேடி அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இது. அழகாக நிறைய பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி இது இப்போ தான் வந்து டியூபர்ஸ் எடுத்து ரீபாட்டிங் பண்ணி வச்சேன். அவ்வளோ ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட கலரு ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இன்றைக்கி ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த வீடியோவிலேருந்து பிளான்ஸ் வாங்குறதுல 500க்கு எபோவ் வாங்குகிற எல்லாருக்குமே நம்ம ஒரு வாட்டர் லில்லியோட பிளான்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒயிட் கலரில் ஒரு வாட்டர் லில்லி, நான் அதோட ஃப்ளவர் பேக் ஆட் பண்ணிடுறேன். இந்த வாட்டர் லில்லி வந்து 500க்கு எபோவ் வாங்குகிற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ எல்லோரும் புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது நம்மளோட ப்ரொலிஃபரா அப்படிங்கிற ஒரு வாட்டர் லில்லி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதோட சென்டர் போர்ஷன் இன்னும் நல்லா அழகாக மலரும். உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் லில்லி பிளான்ட் வந்து ஃப்ரீயாக வரும். அது ஒரு ரிக்வெஸ்ட்டு, உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா மட்டும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சும்மானாச்சுக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அவைலபிள் வெரைட்டி ப்ரைஸ் நம்ம எல்லாமே எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சென்ட் பண்ண பிறகு நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா இன்னொரு டைம் நீங்கள் வாங்கும்போது அப்போ அந்த வெரைட்டிஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் என்னால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது. ஸோ எல்லோரும் எனக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.